சீட் ஓகே இல்லை? இப்படி சாவி திரும்பினா பாருங்க, நியூட்ரு பண்ணிட்டே இல்லை, அப்புறம் ஈஸியில் சாவி திரும்பினா ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நான்லாம் கன்ஃபியூஸ் பண்ணல, நீ தான் நியூட்ரு பண்ணி ஃபர்ஸ்ட் லிவரில் கையே வைக்கல. அந்த சீன்லாம் இங்கே கிடையாது, அது பண்ணக்கூடாது. அவன் 3வது கீர் போட்டு போனான். அவன் ஃபர்ஸ்ட் கீர் போட்டான், நீ பார்த்தியா? அது 3வது கீரில் இருந்துச்சு. இப்போடா இப்போ 3rd கீர் போட்டுருக்கான். இப்போ வரும்போதானா டிபிஎம்குள்ளே போயிடலாம். புரியல. இப்போ நிற்கும் போது நான் நின்னதுக்கப்புறம் கீழே இறங்கினீங்களா? நின்றுட்டு கீழே இறங்கினே இல்லை, அது நீ 3வது கீர் போட்டு போனேன். வேலை 1வது கீரு நம்ம அப்படியே கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தான். அப்படி வரக்கூடாதுரா தம்பி அப்படின்னு. நான் கம்பல்சரி ரைட் சைடு தான் எடுக்கணும் இல்லைங்களா? இந்த ரோடு தான் மரியாதை. ஏங்கண்ணா இதுதான் இந்த ரோடு தான். இந்த டபுள் வே போயிட்டாலே ரைட் சைடு தான். ரைட்டு தான், லெஃப்ட்டுக்கு போகவே கூடாது. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டாலே வேலை. அங்கேருந்து அந்த குப்பை வண்டியை அணைச்சி தான் வந்திருக்கணும். வேலை இண்டிகேட்டர் நம்ம எந்த சைடு யூஸ் பண்ணுறோமோ அதை அணைச்சி தான் வந்திருக்கணும். வேலை நம்ம பஞ்சாயத்து இல்லை, மெதுவாக அங்கே க்ரௌட் இருக்குது. பார்த்துட்டு எக்ஸைட்டர் போட்டு புஷ் பண்ணக்கூடாது. இன்னும் சரி ரிலாக்ஸ் வெயிட் பண்ணணும், என்ன சுச்சுவேஷன்னு பார்க்கணும். எல்லாம் போகலாம். அந்த சவுண்டு வருதுல்லண்ணா, அதுக்கு எக்ஸைட் யூஸ் பண்ணிட்டேன். 0 கீழே வந்தால் ஃபஸ்ட்டு போயிடணும் இல்லைங்களா? வண்டி நின்னா மட்டும் தான் ஃபஸ்ட்டு. வண்டி வீல் சுத்தலினா மட்டும் தான் ஃபஸ்ட்டு. ரைட். நேற்று தானே கேட்டேன், நீ தானே ஒன்று. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஐதர்ண்ணா, ஏண்ணா என்னாச்சு இங்கே நம்ம ஏரியாக்குள்ள? சரி, நம்மளதா பஞ்சாயத்து? இல்லை ரைட் வாங்க. அவர் ஏதோ அமௌண்ட் தரணுமா? சரி, நமக்கு ஏதாச்சும் தரணுமா? லெஃப்ட்டு நமக்கு ஏதாச்சும் தரணுமா? சரி ஓகே அண்ணா, அதான் பார்த்தேன், அதான் கேட்கணும் கூப்பிட்டேன். சரிங்க இதண்ணா, ஓகே. இன்னைக்கு லீவ் தானே? நாங்கள் கூட்டத்துக்கு ரிசல்ட் வந்துச்சு. கூட்டமான்ட்டு இருந்தாங்களே, நேரம் போகலாம். அது யாரோ பணம் வாங்கிட்டு சம்பவம் பண்ணிட்டாங்களா? 19 போச்சுங்களா? ஆமாம், சீட்டாக தான் போட்டுருக்கோம். அந்த கேங்லேயே நமக்கு திரும்பி கொடுத்துருந்தாரு. காலைல 6 மணி தருமபுரியிலேருந்து வந்திருக்கீங்களா? பாதி பேர். கீர் போகிறக்கு முன்னாடி கிளச் வந்து கால் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அர்ஜென்ட்டாக இல்லை. ஏன் பெருவிரலில் கிளச்சை யூஸ் பண்ணுறேன்? 5 விரலில் யூஸ் பண்ணால் தான் அது பெயின் தெரியாது. 2வது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஏதோ ஒரு காலில் மிதிச்சா சரி அப்படின்னு மிதிக்கிறது ஏன்? கீழே சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபீல் பண்ணி அது எப்போ ரெகுலராக ஒரே மாதிரி அப்படி ஈஸியாக யூஸ் பண்ணணும். நீங்கள் ரைட் போன வாரம் புதுசாக ஒரு பொண்ணு வந்துருச்சு. எக்ஸைட்டர் போட்டு மிதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எக்ஸைட்டர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் கிடைக்கிற சாணி மாதிரி
டக்குன்னு போய் காலை வைக்கக்கூடாது, சரியா? அது என்னன்னு தெரியணும்னா லைட்டாக பெருவரில் போட்டு இப்படி தொடச்சி பார்க்கணும். உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த ஐயோ காலில் தான் என்னது மூந்து பார்த்தேன். என்னமோ டைலாக் சொன்ன மேடம் இவன்ட்ட வேல்கிட்ட சொன்னால் யார்கிட்ட சொன்னாது? அதே தான், நல்ல வேலை காலில் மிதிக்கல, வர 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 மிதிச்சு போட்டிருக்கணும். வேலை 40 டச்சா 1/2 மணி நேரம் வச்சுக்கிட்டு. வேற எல்லா வண்டியும் தெரியாது. வெயிட் பண்ணி ரிலாக்ஸாக எடுக்கணும். தெரியும் உனக்கு எடுக்க. அதாவது வெயிட் பண்ணி ரிலாக்ஸாக மூவ் பண்ணாலே தெரிஞ்சிடும். பட் நம்ம இன்னொரு வண்டிக்கு ஒவ்வொரு வண்டிக்கு வேரியேஷன் மாறும்டா. இது எப்படி டியோ ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கூட்டி ஒரு மாதிரி இருக்கும், ஆக்சஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஜூபிட்டர் ஒரு மாதிரி இருக்கும், இ பைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். வேரியேஷன் புரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணால் தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு மாதிரியை பார்க்குறாரு. நம்மளது மெயின் ரோடு, அவர் தான் குறுக்க வந்து நிற்கிறாரு, அவர் தான் கவனிச்சு வரணும். ஏன் வேலை கரெக்டாக அவ்வளோதான். கிராஸ் பண்ணாரு டிவி இருக்காரு அவர் நீ சைடு போட்டு அவர் ஒன்று சைடு போட்டார். இதுவோ தாண்டி இறஞ்சிருந்துட்டாரு. எல்லாம் நம்ம ஹைவேஸில் காமிச்சிருந்தேன். நம்ம சில கிளம்புறது அதில் இந்த ஆப்லேட்டர் அதில் மேட்ச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டோம்னாலே சார் வெயிட் பண்ணுவோம். இல்லை மேலிட்ட போகலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை இங்கே பார்க்கணும், நீரும் கொஞ்சம் சார் பார்க்கணும். அப்படி ஃபஸ்ட் கீர் போகணும், போய்க்கலாம். இப்போ நிற்கும் போது ஃபஸ்ட்டு கீர் தான் போடணுமா இல்லை எந்த கீரில் போட்டு வண்டி நிறுத்தி கீழே இறங்கும் போது அது நமக்கு தான் எந்த கீழே போடணும். கீழே டூ வீலர் ஒரு மேட்லேயே நிறுத்துறோம், டக்குன்னு அது ஒரு கீழே போட்டு நிறுத்துறோம்ல. நீ 3வது கீழே போனால் நீ 3வது கீழே விட்டுட்டு தான் வந்துடுவேன். டூ வீலர்லாம் இந்த கான்செப்ட் தான். நோட்டல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு லெஃப்ட்டு வேணும். ஆமாம், நாய் நிற்கிது. வாழை லெஃப்ட்டு வேணும். இதான வேலை சந்துக்குள்ளே ஓட்டணும். சந்தானே கேட்டேன். அப்படி ரைட்டு. கடைசி ரைட்டு வேணும். பட் நம்ம ரோட்டில் தான் திருப்பி இருக்கணும் வேலை. நம்ம ரோட்டுக்கு வந்து வச்சிருக்கோம். கை கொஞ்சம் நீளமாக இருந்தால் டோரில் இடிக்க வேண்டியது. சரிங்க, இந்த 3-4 விரலை மட்டும் வெட்டிடலாமா? இருக்கிற அந்த அக்கா உன்னை பார்த்து இப்படி மறைச்சிது பிரச்சனை. காம்பவுண்டுக்குள்ள லெஃப்ட் வேலை ஏழு ஓட்டினால எல்லாம் முறைக்கு போடணும். இந்த வண்டிக்கு வண்டி லெஃப்ட் வேலை.
ரோட்டில் தான் வீடு வரணும். இந்த ரைட்டா இங்கே தான் வரணும். பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வரக்கூடாது. கிளச்சை பிடிச்சோம். கிளச்சை பிடிச்சின்னா வண்டி அவ்வளோ தூரம் போயிருக்காது. லெஃப்ட்டு நம்ம ரோட்டுக்குள்ளே திருப்பிடணும். அதுதான் நல்ல உள்ள கிடையாது. அவ்வளோதான். கடைசி லெஃப்ட்டு இல்லை. லெஃப்ட் போட்டுருங்க. நம்ம ரோடு தம்பி ஒரு 20 நிமிஷம் ரைட் வைக்கிறது. கடைசி ஹார்ன் அடிச்சிருக்கணும். பக்கத்தில் போய் இவ்வளோ சத்தம் அடிக்கிறது. நம்ம தூரத்தில் அடிச்சிட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸ்லோவாக போகணும். மளிகை கடை இருக்குது, அங்கே சைடில் இருக்கவங்க தெரியல. டக்குன்னு ஒரு குழந்தை வெளியே ஓடி வந்துட்டு என்ன பண்ணுவேன் புரியல. பிடிக்கிறதுக்குள்ள சம்பவம் முடிஞ்சிடும். ஒரு கூப்பிட்டு போய் லவ் பண்ணுவாங்க தெரியுமா? நீ எதிர்பார்க்க இடத்துல பூரா முத்தம் கொடுப்பாங்க. சரியா? கவனம் முக்கியம். நீயே அடிக்க அவர் ஆரம்பிச்சுன்னா நீ சந்து ரோடு வந்துட்டாலே நம்ம காரம் அடிச்சிடணும். நான் வந்துட்டுருக்கேன், யாரும் வராதிங்க இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். சந்துக்குள்ளே ஓட்டுறதுன்னா இவ்வளோ கவனமாக ஓட்டணும். ஹார்ன் அதுக்கு இவ்வளோ தூரம் அடிக்கக்கூடாது. நீ அவருக்கு தான்டா ஹார்ன் அடிச்ச, நான் சந்துக்கு அடிக்கணும்டா. நீ அவருக்கு தான் ஹார்ன் அடிச்ச. சந்து வந்தாலே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது எது சந்து. எல்லா பக்கமும் வீடு வீடாக இருக்குது. திடீர்னு சந்து இருக்குதானே. அப்போ எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது இல்லை. அப்போ கவனமாக ஓட்டணும். அப்படியே எக்ஸைட்டர் மிதிக்கணும். இல்லை அது சில ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் வந்து தான் ரைட்டில் போகணும். ஆக்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டேன். இன்னத்துக்கு அப்புறம் ஹார்ன் ஆஃப் பண்ணியிருப்பேன், தப்பிச்சிருச்சு. கடைசி லெஃப்ட்டு அந்த ஒரு 2 செகண்ட் சவுண்டு கேட்கும். லெஃப்ட் தான் சொன்னீங்க. லெஃப்ட் வேறு வழி இல்லைங்க. இல்லை நம்ம கிளச்சு அப்ளை பண்ணால் அந்த ஸ்பீட்லேயே அது ரொட்டேஷன். அந்த ஸ்பீடில் போகிட்டு அந்த சவுண்டு வரும். ஐயா பாவம் இல்லை. ஐயா இவன் தாங்க ஐயா. ஆனடிக்கலாம் பார்த்தா இங்கே அமுத்திட்டு திரும்பிடுச்சுட்டே. கடைசி ரைட் அவரே பாவம். நீ அவரை தாட்டி மாதிரி பண்ணியிருக்கேன். கிளச்சை ஃபுல்லாக தான் முடியவே இல்லை. நம்ம ரோடு வேலை அவங்க இங்கேயே ஹார்ன் அடிச்சிடணும். அவ்வளோதான். எப்படி எல்லாமே அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ லெஃப்ட் வேலை நம்ம ரோடு இன்னும் ரைட்டில் திருப்பிக்கும். அவங்க வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது வேலை, வேற ஒன்றும் இல்லை. ஏன் உன் ரோட்டில் போக முடியாதான்னு கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அவர் ஹார்ன் அடிச்சுட்டு போகலாம். நம்ம நடந்து வரார்ல வேலை, அவர் தானே ஒரு தள்ளு வண்டி இருக்கு வேலை, அங்கே ரைட்டில் திருப்பி அப்படி நிறுத்திடுவேன். ஏசாமி இந்த ரைட்டா
ஆமாம் சார், அது தள்ளு வண்டி அங்கே தான் வேலை இருக்குது. இங்கே ஒரு தள்ளு வண்டி இருக்கா? சாரி வேலை நடந்து போகிறவர் என்ன அங்கே தான் வேலை போயிட்டு இருக்கிறாரு. ஹலோ, கூப்பிட்றேன். ஆமாங்க, நம்மளோட திருப்பிக்கலாம் வந்து அப்படியே லெஃப்ட் வாங்க வந்துடுவீங்க. வா சூர்யா.